கம்சவதம் எப்படி பண்ணான்னா, நேரா கம்சனுடைய சபைக்கு போறான். கோலையாப்பிடம்ங்கிற யானையை முடித்தான், யான பாகனை அழித்தான், சாணூரன் முஷ்டிகன்கிற மல்லர்களை அழித்தான், கம்சனுடைய சபையில பாஞ்சான், அவன் தலையை பிடிச்சு இழுத்து கம்சனை கீழே தள்ளினான். கிருஷ்ணன் வந்து குதிச்சான். பார்த்தா கம்சன் போயிட்டானா, செத்து போயிட்டான் கம்சன். என்னப்பா இது, இத்தனை பேரோட கிருஷ்ணன் இவ்வளவு சண்டை போட்டான், கம்சன் தான் முக்கியமான எதிரின்னு நினைச்சுட்டு இருக்கோம், கம்சனோட சண்டை போடலையான்னா கிருஷ்ணன் ஓடி வந்து கிட்டக்க அப்படி நின்னா இல்லையா. கிருஷ்ணன் வந்த அந்த வேகத்தை பார்த்ததுமே கம்சன் பயந்தான். வேகத்துல நெஞ்சு அடைச்சு ஹார்ட் அட்டாக் வந்து கம்சன் போயிட்டானாம். கிருஷ்ணன் அப்புறம் சொன்னானா, இல்ல மாமாவாச்சே, செல்லமா ரொம்ப நாள் கழிச்சு 11 வயசு கழிச்சு பாக்குறேன், செல்லமா வந்து தட்டினேன், மாமா உடம்புல தெம்புல போல இருக்கு, பட்டுன்னு தட்டினா போட்டுன்னு போயிட்டாருன்றான் கிருஷ்ணன். அந்த மாதிரி கஞ்சனை உன் வஞ்சனையால் நீ எவ்வளவு ஏமாத்த தெரியும் உனக்கு, அதனால ஏமாத்தினான்னா உடனே நம்ம லோக்கத்துல பாக்குற மாதிரி ஏமாத்துறதுன்னு இல்ல, கட்டிக்க வர மாதிரி வந்தான் கம்சனை, அவன் துஷ்டன் அழிக்க வேண்டிதானே, ஒரு தட்டு தட்டுனா அழிச்சு முடிச்சுட்டான். இப்படி கஞ்சனை உன் வஞ்சனையால் வலைப்படுத்தாய். வலைப்படுத்துதல் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்ல அகப்படுத்தி கொண்டு வருவதுன்னு அர்த்தம். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், தப்பாதபடி அகப்படுத்தி முடித்தவனே. அதாவது வலைப்படுத்துதல்னா ஒருத்தனை வலை வீசி கரெக்டா சிக்கிக்கணும்னு பாக்கணும் இல்லையா. கிருஷ்ணா கரெக்டா நீ வலை வீசணும், வலைப்படுத்தாய், உன் வலையில கம்சன் வந்து கரெக்டா சிக்கிக்கணும். அப்படி கம்சன் வந்து உங்ககிட்ட சிக்கிண்டு அழிஞ்சு போகணும் அப்படின்னா வலைப்படுத்தாய் அப்படின்னா அழித்தவனேன்னு அர்த்தம். ஆனா கிருஷ்ணன் இப்பதானே பெரியாழ்வார் யசோதைட்ட இருக்கான், இன்னும் போய் அழிக்கலன்னா, கிருஷ்ணன் அழிக்கணும்னு முடிவெடுத்துட்டாலே அழித்தவன் என்று நாம் புரிஞ்சுக்க வேண்டியதான். அவன் முடிவெடுத்துட்டா அது நடந்துரும். அதனால வலைப்படுத்தாய், கம்சனை எப்படி அழித்தவனே அப்படின்னா அழிக்க போகிறவனேன்னு அர்த்தம். அதனால நீ கரெக்டா வலை வீசி அதுல கம்சன் சிக்கி கொள்ளும்படியாக பண்ணி இவ்வளவு பெரிய காரியம். அதுவும் நீ ஒரு தட்டு தட்டினாலே கம்சன் போகணும்னா உடம்புல வலிமை இருக்கணும் இல்லையோ, ஒண்ணும் இல்லாமையே அதெல்லாம் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டான் கிருஷ்ணன். ஒண்ணும் இல்லடா, முலை உணாயே, தாய்ப்பால் கொடுக்கிறேன், உணாயே, உணாயேனா உண்ணாயே, கொஞ்சம் தாய்ப்பால குடி. 12 மணி ஆறுது, பகல் 12 மணி தெரிஞ்சும் தூங்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கலாமா, ஒழுங்கா எழுந்துரு, தாய்ப்பால் குடி.